பாழாய் போய் கொண்டிருக்கிறது. உலகம் அழிவின் பாதையிலே என்ன சொல்றது, கிருபையின் முனைப்பகுதியில் நிற்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. தேவன் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி வருவான்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களானா கர்த்தருடைய வருகையை கொண்டு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஒரு எரிவாயு சிலிண்டருடைய இதை நம்ம பிரஷர் தாங்க முடியல. மிஞ்சி போன ஒரு 1000 ரூபாய் போன போது 1500 ரூபாய், அது கூட நம்மளால சரியாய் வாங்க முடியல. அவ்வளவு போராட்டம். அப்படி பணம் இருந்தாலும் கையில வாங்க முடியல. ஒரு சாதாரண ஒரு எரிவாயு சிலிண்டருக்கு நம்மளால அது தாங்க முடியலன்னா இன்னும் வருகிற காரியங்கள். நீங்க மெயின் ரோட் பகுதியெல்லாம் போனீங்கன்னா எல்பிஜி கேஸ் ஃபில் பண்ற ஆட்டோ ஒரு பெட்ரோல் பங்க் வெளியில கிட்டத்தட்ட 50-70 ஆட்டோ வரிசையா நிக்கிறது பல மணி நேரம். நேற்று இரவு நாங்க வீட்டுக்கு போகும்போது 12 ஒரு ட்ரெயின் நைட் ட்ரெயின் முடிச்சுட்டு நாங்க ஒரு 12:30 மணிக்கு நாங்க வீட்டுக்கு போறோம். எங்க வீட்டு பகுதியே கிட்டத்தட்ட நான் என்றங்க நைட்டு ஒரு 12:30 மணிக்கு 80 ஆட்டோ லைனா நிக்குது. அவங்க ரொம்ப வெயிட் பண்ணி அந்த அந்த பங்க்ல போட மாட்டேன் பிரஷர் பண்ணனே போலீஸ்காரனை போய் கூட்டிட்டு வராங்க பாதுகாப்போட. நீங்க ஓபன் பண்ணி போட சொல்லுங்க. எத்தனை மணி நேரம்? 12:30 மணிக்கு அவ்வளவுனா அப்ப அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான்? பிள்ளைங்க வீட்டுல காத்திருப்பார்களே, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு எரிவாயு கிடைக்காது.